லாவோஸ் மாநகரம். ஸ்லீப்பு 4 மணிக்கு 4 AM கிளம்புனா மறுநாள் காலைல மறுநாள் நைட்டு 8 PM போட்டிருக்கேன். இப்போ என்னோட டிக்கெட் பார்த்துருப்பீங்க, C81 போட்டிருக்கு பார்த்தீங்களா? ஸோ C81 பார்த்தீங்கன்னா லாம் ப்ராபாங் டு வியன்டியன் அப்படின்னு என் டிக்கெட்டில் பிரிண்ட் ஆகி கொடுத்துருக்கு. பட் ஆனால் இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா பூட்டேன் டு வியன்டியன். ஸோ பூட்டேன்லேருந்து வியன்டியன் வர ட்ரெயினில் நம்ம நடுவில் பாதியில் லாம் ப்ராபாங்லேருந்து வியன்டியன் ஏறும். ஸோ இது நீங்கள் ஆன்லைன்லேயோ இல்லை எங்கேயோ பார்த்தீங்கனால அது உங்களுக்கு கிடைக்காது, சான்ஸே கிடைக்கும். ஸோ இப்போ இங்கே வந்ததுனால நான் இங்கே கவுண்டரில் வந்ததுனால நான் லாம் ப்ராபாங்லேருந்து வியன்டியன் கேட்டதுனால இவங்க நடுவுலேயே இங்கே இவ்வளோ தூரம் காலியாக தான் வருது அந்த சீட்டு. ஸோ இப்போ அவங்க இங்கே பாதியிலே லான் ப்ராபாங்லேருந்து வியன்டியன் போட்டு கொடுத்துருங்க. பட் இது வந்து இங்கேருந்து ஒரு லான் ப்ராபாங்லேருந்து வியன்டியன் போகிற ட்ரெயின் இப்போ தான் ஒரு 6:40க்கு போச்சு. நான் அதை கூட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். நான் கூட டவுட்டாக இருந்தது, எப்படா 6:40க்கு லான் ப்ராபாங்லேருந்து வியன்டியன் போகுது, இது எப்படி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இன்னும் ஒரு 60 மினிட்ஸ் ஒன்ஸில் இன்னொரு ட்ரெயின் வந்துடுமான்னு எனக்கு ஒரு டவுட் இருந்தது. அப்புறம் இப்போ போய் என்கொயரி பண்ணும்போது அவங்க சொல்கிறாங்க, இல்லை வேறு ஒரு ட்ரெயினில் உங்களுக்கு ஸ்பெஷலாக போட்டு கொடுத்துருக்காங்க நடுவில். இப்போ நீங்கள் இங்கே வந்து டேரெக்டாக வாக்கின் பண்ணி எடுத்தீங்களா, ஸோ இதெல்லாம் பாசிபிலிட்டி கிடையாது, உங்களுக்கு வாக்கின் பண்ணி எடுத்ததுனால உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் எனக்கே ஒரு மாதிரி ஷாக்கிங் ஆகுது, என்னடா இது நம்ம விட்டோமா மறுபடியும் இவ்வளோ காசு கொடுத்து வாங்கி அப்படின்ட்டு. ஹலோ இது பாருங்க, சைனா ரயில்வே பார்த்தீங்களா? சைனாவும் லாவோஸ்க்கும் என்ன இம்போர்ட் பண்ணுறாங்கன்னே தெரில. பார்க்குறீங்களா இந்த மேப் பார்த்தீங்கன்னா பேன் ஏஷியா ரயில்வே நெட்வொர்க்னு சொல்லுவாங்க. இது வந்து சைனாவோட ப்ராஜெக்ட்டுங்க. ஸோ சைனாவிலேருந்து மியான்மார், லாவோஸு, பேங்காக், வியட்நாம், சிங்கப்பூர், மலேசியா, கம்போடியா, ஸோ இந்த நியர்பை எல்லா கண்ட்ரிக்கும் சைனாவிலேருந்து புல்லட் ட்ரெயின் போகுதுங்க. ஸோ ஒரே லேயர் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஃபுல்லாக அங்கே நியர்பை கண்ட்ரிஸ்க்கு எல்லாத்துக்கும் ஸ்ட்ரெச் பண்ணி போட்டிருக்காங்க சைனாவோட ப்ராஜெக்ட். ஸோ லாவோ சைனா ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா, ஸோ சைனாவுடைய ட்ரெயின் லாவோஸ் உள்ளே வந்துட்டு திருப்பி சிங்கப்பூர் வழியாக, மலேசியா வழியாக, வியட்நாம் வழியாக, கம்போடியா வழியாக, மயன்மார் வழியாக, ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு திருப்பி சைனாக்கே போகும். ஸோ இது வந்து சைனாவுடைய மிகப்பெரிய பேன் ஏஷியா ப்ராஜெக்ட்டுங்க. இது 2 ஹவர்ஸில் நம்ம அடுத்த சிட்டி கூட்டு போக போகுதுங்க. ஓகே, காலையில் இதில் தான் வந்தோம், திருப்பி இதில் தான் வந்திருக்கோம். 2 ஹவர்ஸில் நம்ம நெக்ஸ்ட் சிட்டிக்கு போய் இறங்க போகிறோம். ஓகே, வாங்க போவோம். உள்ளே வந்துட்டோங்க. ஸோ நம்மளோட சீட்டு 18D காலைல போகணும், அதே மாதிரி இதிலே வந்திருக்கோம். ஸோ 118D காலைல போன மாதிரி ஈவினிங் வந்திருக்கோம். காலைல நம்ம வேன்மியாங்லேருந்து லான் ப்ராபாங் வந்தோம். இப்போ லான் ப்ராபாங்லேருந்து வியன்டியன் போகிறோம். ஓகே, 2 hours later. ஃபாஸ்ட்டாக ஓடிட்டுருக்கேன், ட்ரெயின் இறக்கி பாருங்கள். நான் தான் ஃபஸ்ட் ஆள். இப்போ அங்கே நின்னா சும்மா அப்படியே ஃபுல்லாக வருவாங்க, கதன்னு ஓட்டிடுவாங்க. நம்ம டைம் ஆகிடுச்சு. இப்போ சதர்ன் பஸ் டெர்மினல் போய் அங்கே எதாவது பஸ் இருக்கான்னு பார்க்கறதுக்கு போகிறோம். அதனால தான் வர்றோம் ஃபஸ்ட்டு அவுட்டு. ஃபஸ்ட் அவுட் மாதிரி. ஸோ வேன்டியானோடைய பஸ்ஸு ரயில்வே ஸ்டேஷனுங்க இது. ஸோ இங்கேருந்து இப்போ ஒரு பஸ் ஸ்டாப் வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷனும் வந்திருக்கோம். நம்ம லாவோஸில் 3 ரயில்வே ஸ்டேஷன் தான் இருக்குது. அந்த 3 ரயில்வே ஸ்டேஷனையும் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம். ஸோ வியன்டியன் வந்திருக்கோம், அதுக்கு முன்னாடி லான் ப்ராபாங்கில் இருந்தோம், அதுக்கு முன்னாடி வேன்மியாங்கில் இருந்தோம். ஸோ இந்த லாவோஸில் சைனாவுடைய ப்ராஜெக்ட்டு 3 ரயில்வே ஸ்டேஷன்லையும் நம்ம கால் பதிச்சிட்டோங்க. இப்போ அங்கேருந்து சிட்டிக்கு கம்பைன் டுக்கு நார்மலாக இங்கே வேன்டியன்லேருந்து இங்கே சிட்டி உள்ள போனோன்னா 30,000 தான் கேட்பாங்க. இப்போ 50,000 இப்போ வாங்கியிருக்காங்க பஸ் ஸ்டாண்ட். பட் சிட்டி உள்ள போகிறதுக்கு 30,000 தான். பஸ் ஸ்டாண்ட் இப்போ சிட்டி உள்ள இவங்க போகிறதுக்கு வந்து 1 lakh கேப் நைட் டைம்னால தெரியல பாருங்க. வியன்டியன் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 10 மணிக்கு சவுத் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு இருக்கோம். ஓகேங்களா, எவ்வளோ டிராஃபிக் பாருங்கள். ஸோ வியன்டியன் ரயில்வே ஸ்டேஷன் mais il est incroyable à rencontrer. Pareil, il est simple. நைட்டு 10 மணி. Un bon buveur d'alcool. Ah mais il était très fort la fête. Ah mais nous il est rentré. எங்கே பாருங்க, இதுதான் வந்து
சவுத் ஸ்டேஷன் பஸ் ஸ்டேஷன். அங்கே மணி 10 மணி ஆகுது. 10 மணிக்கெலாம் கிட்டின்னு கிடக்குது. இதில் எப்போ பஸ்ஸு வரும் ஒன்றும் தெரியலையே. மணி 9:45 வந்துருக்கேன். இதுதான் வந்து சவுத் பஸ் ஸ்டேஷன். நாங்கள் ஒரு வண்டி காணும், ஒரு இதுவை காணும், பஸ்ஸுக்கு எதுவுமே காணும். தெரில, உள்ளே போய் பார்ப்போம். ஏதாவது பாக்ஸுக்கு ஏதாவது அலோவ் பண்ணுறாங்களா, ஏதாவது கிடைக்குதா என்னன்னு. ஓகே, பஸ் ஸ்டாண்டு வந்துட்டோம். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து என்னடா இது சாத்திட்டுக்குது, பஸ் ஸ்டாண்டே சாத்திட்டுக்குது. சிச்சோ குளிருது, ஒன்றுமே காணும். சாத்திருக்குங்க. இப்போ எப்படி இறங்குவான்னு தெரியலையே. 50 ரிங்கிட்டு, அப்போ 100 ரிங்கிட் கேட்டானுங்க. இப்போ சாத்திருக்கு தெரியல. இப்போ இங்கேருந்து எத்தனை போவானா தெரில, எங்கே போவான்னு தெரில. ப்ரோ நம்ம 10 மணிக்கு வந்துக்கிறோம். பாக்ஸேக்கு போகணுன்னு வந்திருக்கோம். இதெல்லாம் எதுவுமே இப்போ எடுக்கிற மாதிரி தெரில. நம்ம எதாவது இருக்கா கேட்போம். அந்த சைடு மெயின் கேட்டு சாத்தி இருந்ததுனால அப்படியே போயிட்டோம். 2-3 பேர் அங்கேயே பார்த்துட்டு போயிட்டாங்க. நைட்டு இப்படியே தங்கணுமா இல்லை இதே காலத்தில் எப்போ பஸ் இருக்குது எல்லாத்தையும் கேட்டு டே டைமில் போகலாமான்னு நம்ம பார்ப்போங்க. வேறு ஆளுக்கு உட்காந்து அந்த சைடு கேட்டு சாயண்டா கேட்டு சாத்தினீங்க. அதுக்கு இந்த சைடு கேட்டு சாத்திட்டு இந்த சைடில் தான் உட்காந்துக்கிறானு பாரு. இதை போட்டுருக்குது பாரியா பாக்ஸு. பாக்ஸு வாட் டைம் பாக்ஸு what time bus it is? Say. Now take a Pakshe. Now. No. ஓகே, இப்போ பஸ்ஸு வந்து பார்த்தீங்கன்னா 3,20,000 கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 3,20,000. ஸோ அது வந்து 4 AM பஸ்ஸு. 4 AM ஏறினா 8 PM ஆகிடுவாங்க. நாளைக்கு ஃபுல்லாக டே டைம் ஃபுல்லாக போகணும். ஆக்சுவலாக நைட் பஸ்ஸாக வந்தோம், நைட் பஸ் கிடைக்கல. ஸோ ஏர்லி மார்னிங் பஸ் ஸோ இங்கே எடுத்துக்கலாம். நோ சேஞ்சா? 200 ரைட்? 2,000 20,000. ஓகே ஓகே, ஒரே நிமிஷம். ஒரே விசித்திரமாக இருக்குங்க, என்னன்னே தெரில. அந்த சைட் கேட்டு க்ளோஸ்டாக இருக்குன்ட்டு நான் அந்த சைட் போயிட்டேன். சரி சும்மா பேசலான்ட்டு, சும்மா எங்கன்னா போர்டு எதாவது இருந்ததுன்னா ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு போயிடலான்ட்டு வந்தால் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா கேட்டு சைடில் ஓப்பனாக இருந்தது. சரி இந்த சைடு வந்தால் பஸ்ஸுலாம் இங்கே நிறைய பஸ்லாம் இருக்குது. ஸோ உங்க பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் உட்காந்துருந்தாங்க. அவங்ககிட்ட கேட்டால் பஸ் பார்க் செய்யணுன்னே இந்த பஸ்ஸில் ஏற்றிட்டாங்க. நான் சுற்றி கூட பார்க்கவே இல்லை என்னென்ன பஸ் இருக்குன்ட்டு. பட் ஸ்லீப்பர் கோச் கொடுத்துருக்காங்க. டே ஃபுல்லாக எப்படி படுத்துட்டு போக போகிறோம் ஒன்றும் புரியல. டே ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க ஸ்லீப்பர் கோச். 4 மணிக்கு 4 AM கிளம்புனா மறுநாள் காலைல மறுநாள் நைட்டு 8 PM போட்டிருக்காங்க. தெரில என்னென்னு. காசு வேறு கொடுத்துட்டேன், எடி இறக்கி விட போகிறான்னு தெரில. சரி நம்ம படுப்போம். சரி இங்கே ரூம் மாதிரி இங்கேயே படுத்துக்க சொல்லிட்டானுங்க. 4 AM பஸ் எடுத்து இங்கே கீழே சொன்னானுங்க, அப்புறம் மேலே சொன்னானுங்க. இங்கே சொல்லியிருக்காங்க 2 பேர் போகிறது, ஒரு ஆள் படுக்குதுன்ட்டு. தெரில எப்படி படுக்க போகிறோன்னு. உட்கார வச்சுருவாங்களா இன்னும் புரியல. எப்படி இந்த மாதிரி சீட்டில் எப்படி போவானுங்க? இது 8 hour 10 hour ரொம்ப மோசமாகுது. சரிங்க பார்ப்போம். இன்றைக்கி டே எப்படியோ போகுது, எங்கெங்கேயோ போகுது. இந்த மாதிரிலாம் நடக்குமான்னு தெரியல. ஸோ இந்த இடத்துல அங்கே பாருங்கள் மேலே இதெல்லாம் கட்டி வச்சுக்கிறாங்க. இவனுக்கு எத்தனை மணிக்கு பஸ் எடுப்பாங்கன்னு தெரியல. 4 மணிக்குன்னு சொல்லி என்கிட்ட டிக்கெட் வாங்கிட்டாங்க. நானும் கொடுத்துட்டேன். 3,20,000. இங்கே ஒரு பஸ் இருக்குது, இங்கே ஒரு பஸ் இருக்குது. என்ன இந்த வாட்டர் கேன்? ஓ வாட்டர் கேன் இங்கேருந்து ஒரே டைமில் ஆளுங்களையும் ஏற்றின்னு போகிறாங்க. இந்த வாட்டர் கேனும் பாருங்கள் ஃபுல்லாக காலி வாட்டர் கேன்லாம் போகுது பாருங்கள் மேலே. ஸோ வாட்டர் கேனு, தண்ணி, ஒரு ஃப்ளாஷ் லைட் வச்சா தான் தெரியுமோ. ஓகே, நம்ம 4 மணிக்கு போகிறத இப்போயே வந்துட்டோம். இது பாருங்கள். ஓ கவர்மெண்ட் பஸ் போல் இருக்குங்க இது. ஓ அது ப்ரைவேட் பஸ்ஸு, இது கவர்மெண்ட் பஸ். ஓகே, நம்ம போவே இல்லை. அதுக்குள்ளே அவங்க இறங்கணுன்னே அங்கே பிடிச்சிட்டாங்க நம்மள. 143. ஓ இதோ கூட இருக்குங்க 143 சிட்டிங். ஓகே, காலைல போனோம்னா உட்காந்துனே போகலாம். 143 சிட்டிங்கு. ஸோ நம்ம 4 AM
ஓகே இதை போட்டுருக்கு பாருங்கள். எல்லாம் லோக்கல் லாங்குவேஜில் போட்டுருக்குது. பாக்ஸேன்னு எதுவுமே போடல. ஸோ காலைல எடுப்பாங்க போல இருக்குங்க. இது உட்காந்துட்டு இது ஸ்லீப்பர்னால் அந்த ரேட்டு போல இருக்குது. சிட்டிங்னா அப்படி போல இருக்குது. ஏரோஸ்பேஸு 20. ஸோ இப்போ என்னன்னா நம்ம நைட்டு வந்துட்டோம். இப்போ அவனுக்கு பெட்ஷீட் கொடுத்துக்கிறானுங்க, படுக்கு இடம் கொடுத்துக்கிறாங்க. இப்போயே பத்துக்கலாம். இது பஸ்லாம் லாஸ்ட் சாத்தி இருக்குது. உட்காந்துக்கிட்டு கூட அவங்க எப்போ காலைல எப்போ மணிக்கு எடுக்கிறாங்கன்னு தெரில. ஸோ அது வரையும் நம்ம அப்படி தான் இருக்கணும். பாருங்க பஸ் நம்பர்லாம் போட்டுருக்கு பாருங்க. ஸோ நம்ம தாய்பேயில் ஒரு பஸ் ஸ்டாண்டு காமிச்சோம், படாங் பஜார்னு. இங்கே ஒரு பஸார், இங்கே ஒரு எத்த காமிச்சிருக்கோம். இங்கே ஒரு பஸ் ஸ்டாண்டு. தாய்லாண்டில் டிரான்சிட் படாங் பஸார் போகிற வழியில் அட்டியா பஸ் ஸ்டேஷன் போய் பார்த்தோம். ஸோ இப்போ இது பார்த்திங்கன்னா இது லாவோஸில் இன்னொரு பஸ் ஸ்டாண்டுங்க பாருங்க. வேன்சாங் டு பாக்ஸே. ஓ இங்கே பாருங்க, வேன்சாங்லேருந்து பாக்ஸே போகுது. ஸோ இதுவும் ஒரே மாதிரி எத்தனை மணிக்குன்னு தெரில. இந்த மாதிரி தான் ஏறும் பாருங்க. ஃபுல்லாக எல்லாம் சிட்டிங் ஸ்லீப்பர்ஸ் கோச் தான். எப்படி இருக்கு பாருங்க. www.ubus.com TW. ஸோ பஸ்ஸு நீங்கள் இதில் கூட போய் பார்க்கலாம், புக் பண்ணலாம். வேன்டேன்லேருந்து நீங்கள் பாக்ஸே போனீங்கன்னா இது. ஆனால் இதுதான் டைமிங் எத்தனை மணிக்குன்னு தெரில. காலைல போனால் தெரியும். நம்மளுக்கு நைட்டில் வந்ததுனால இவங்க ஏஜென்ட்ஸ்லாம் உட்காந்துக்கிறாங்க, அப்படியே எடுத்து விட்டாங்க. நம்ம கவர்மெண்ட் பஸ் ஸ்டாண்ட் மாதிரி இருக்கு பாருங்க. பரவாயில்ல. ஆனால் அந்த சைடு மெயின் கோவில் சாத்திட்டு இந்த சைடு பேக் சைடு திறந்து வச்சுக்கிறாங்க. மேபி அதிகாலையில் 3 மணிக்கு ரோட்லாம் ரொம்ப மோசமாக இருக்கும். நைட் முடிஞ்சிச்சு போலுக்கு. இது பாருங்க, சுங் சாங் சா. ஓகே, அங்கே ஷாப் இருக்குது. எங்கள் ஷாப்பில் போய் டீ எதாவது சாப்பிட்றதா டீ சாப்பிட்டு வரும். ஓகே. A few minutes later. ஸோ பஸ் எடுத்துட்டாங்க. 4 மணிக்கு சொன்ன பஸ் எத்தனை மணிக்கு எடுத்துக்கிறாங்க? 4:30 எடுத்துக்கிறாங்க சார். சரி, ஆனால் ஸ்ப்ரே பண்ணி ஏசி போட்டு லைட்லாம் செட் பண்ணி பிளாங்கெட்லாம் போட்டு எடுத்துக்கிறாங்க. நம்ம இறங்கிட்டு அப்டேட் பண்ணுவோம். சரி, நடுவில் ஏதாவது டைம் வச்சு அப்டேட் பண்ணுவோம். The next day. மக்களே, ஓகே, இப்போ ஏதோ ஒரு பிளேஸ் நிப்பாட்டியிருக்காங்க, சுப்பம்மா ஹோட்டல். ஸோ எதுக்கு நிப்பாட்டியிருக்காங்க அப்படின்னு தெரில. தண்ணியா டீயா அப்படின்னு தெரியல. மணி இப்போ 7:45.